சித்தத்தை செய்ய வந்தார். அவர் சுயமா வாழ்க்கை வரல. அவர் ஒரு தேவ தூதர் போல இல்ல. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் ஒரு தேவ தூதர், ஒரு மெசஞ்சர் மாத்திரம் சொல்வாரு. இல்ல, இவர் தேவனா இருக்கிறார். அதாவது முழுக்க முழுக்க மனுஷனாகவும் முழுக்க முழுக்க தேவனாகவும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். முழுக்க முழுக்க மனுஷனா இருந்து மனுஷனுடைய பாவத்தை சுமந்தாரு. முழுக்க முழுக்க தேவனா இருந்து எல்லா பாவத்தையும் முறியடிச்சாரு. மரணத்தை ஜெயித்தாரு. எல்லா பெரிய பெரிய ஆட்களும் அவங்க கிட்ட மோதனாங்க, இவங்க கிட்ட மோதனாங்கன்னு சொல்லி அவங்களை பெருசா பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள வணங்குவாங்க கூட. ஆனால் மரணத்துக்கிட்ட சிங்கிள்ஸ் மோதனவங்க யாராவது இருக்கிறாங்களா? மரணத்துக்கிட்ட ஒத்தை சண்டை போட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து டைரக்டா மரணத்தை அவர் சந்தித்தார், மரணத்தை மேற்கொண்டார், மரணத்தை ஜெயித்தார். அதனால தான் பவுல் சொல்றார், மரணமே தூரங்க, பாதாளமே ஜெய. மரணத்துல மரணம் என்ற எல்லாரையும் பாம்பு மாதிரி கொட்டிட்டு இருந்த அந்த பல்லை கர்த்தர் இயேசு முடியடி. பாம்புக்கு இப்ப பல்லும் இல்ல, விஷமும். எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? இப்ப பாத்துருக்கிறீங்களா?